இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான டாபிக் வல்லினம் மிகும் இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது பிழையற்ற தொடரை காண்க அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஆ குட்டல் சட்டை அச்சட்டை, ஈ குட்டல் சட்டை இச்சட்டை அப்படின்னு அந்த ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த குட்டல் பக்கம் அந்த பக்கம் இப்போ வந்திருக்கு. இந்த குட்டல் கவிதை இந்த கவிதை இக்கு வந்திருக்கு. அந்த இந்த அ இ என்னும் எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த குட்டல் திசை எந்த திசை இத்து வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அந்த இந்த எந்த அ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். தலையை காட்டு ஐ வெளிப்படையாக வந்துள்ளது, அதற்கு பின் வல்லினம் மிகும். தலையை காட்டு. நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும் கு, அதாவது வேற்றுமை உருவுகள் என்னலான்னா ஐ ஆல் கோ இன் அது கண். அதில் ஐ என்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் இடத்தும் வல்லினம் மிகும். கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் இடத்துக்கு பின்பும் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும் கு வெளிப்படையாக வந்துள்ளது. அகர இகர உகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அதை பார்க்கலாம். எழுதி பார்த்தாள், எழுதி. தீயை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ என்று பிரிக்கலாம். இகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சங்கள் எழுதி அப்படிங்கிறது வினை எச்சம், அதனால் அதற்கு பின் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். படித்து பார்த்தார், இதில் பாருங்க து இத்து கூட்டல் உ உகரத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த வினையச்சம்தான், ஆனால் அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே. அந்த தூங்கிறது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்படி அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே அதற்கு பின் வல்லினம் மிகும். ஆய் என்னும் வினை எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். படிப்பதாய் சொன்னால், படிப்பதாய் கூட்டல் சொன்னால், படிப்பதாய் சொன்னால் ஆய் அப்படிங்கிற வினை எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். செல்லா காசு, இதை பாருங்க. இதில் த அப்படிங்கிற ஈற்றெழுத்து கெட்டு வந்துள்ளது. செல்லாத காசு அப்படின்னு வந்திருக்கணும், செல்லா காசுன்னு வந்திருக்கு. அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதற்கு பின்பும் வல்லினம் மிகும். செல்லா காசு, செல்லாத காசு அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக அது வரும் பொருட்டு மட்டுமே வல்லினம் மிகும். ஓடா குதிரை, ஓடாத குதிரை, அந்த த கெட்டு ஓடா குதிரை என்றானது. அதற்கு பின்பும் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், மலர் போன்ற பாதம், அந்த அந்த மீனிங்கை தான் இது தருது. மலர் பாதம்னாலே மலர் போன்ற பாதம். அந்த உவமை தொகையிலையும் கூட வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். தமிழ்தாய், வாய்ப்பவளம், இது எல்லாமே உருவக தொடர்கள். இதற்கு பின்பும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில், அதாவது குறிப்பாக 8, 10 ஆகிய எண்ணு பெயர்கள், இந்த 2 எண்ணு பெயர்கள், இந்த 2 எண்கள், அந்த 8, 10 இதற்கு பின்பு மட்டும் வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10க்காக, 8 தொகை, 10 பாட்டு, அதில் எல்லாமே வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய்,
இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படிங்கிற அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், கிழக்கு பகுதி, மேற்கு சுவர் என்ற திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய்யானது அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மரம் குடல் சட்டம், மரச்சட்டம், இதில் மா என்ற என்ற எழுத்தானது கெட்டு வந்துள்ளது, மரச்சட்டம் என்று வந்துள்ளது. மகரமெய் அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து காணப்படுகிறது. என, ஆக ஆகிய சொல்லுறுப்புகளுக்கு பின் வல்லினம் மிகும். என கேட்டார், ஆகப் பெறின், அந்த இடத்துலலாம் இப்போ வந்திருக்கு, ஆகப் பெறின், இப்போ என கேட்டார் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அதற்கு, இதற்கு, எதற்கு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படி, இப்படி, எப்படி, அதே மாதிரி தான் அதற்கு, இதற்கு, எதற்கு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன் இச்சு வந்திருக்கு, இதற்கு கொடு இக்கு வந்திருக்கு, எதற்கு கேட்கிறாய் இக்கு வந்திருக்கு. இவ்வாறு அதற்கு, இதற்கு, எதற்கு என்று வரும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிகச் சிறியவர், அந்த மிக அப்படிங்கிற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி சிலவற்றின் பின் மட்டுமே வல்லினம் மிகும். எல்லாத்துக்கும் வராது, சிலவற்றுக்கு மட்டும்தான். தீப்பிடித்தது, பூப்பந்தல், தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கு பின் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. பூப்பந்தல், பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கு பின்பும் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. வன்தொடர் கூற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான், அதை பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம் அதாவது டு, இது நிலைமொழியாக இருந்து புணர்கையில் அதற்கு பின் வல்லினம் மிகும். டு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகர சொல், அதற்கு பின்பு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலித்தோல், புலித்தோல் ஆறாம் வேற்றுமை. முதல்ல நம்ம வேற்றுமை உருவுகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஐ, ஆள், கூ, இன், அது, கண். ஐ அப்படிங்கிறது ரெண்டாம் வேற்றுமை, ஆள் மூன்றாம் வேற்றுமை, கூ நான்காம் வேற்றுமை, இன் ஐந்தாம் வேற்றுமை, அது ஆறாம் வேற்றுமை. புலித்தோல்னாலே புலியது தோல், அந்த அது அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளது, இதனால் இது ஆறாம் வேற்றுமை. அதற்கு பின்பும் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை திங்கள். மல்லிகை அப்படின்னாலும் அது ஒரு பூ வகையை சார்ந்தது. சித்திரை திங்கள், சித்திரை அப்படிங்கிறது ஒரு திங்கள் வகையை சார்ந்தது. திங்கள் என்றால் மாதம் என்று பொருள். இவ்வாறு இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சால, தவ, தட, குழ என்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது, தவச் சிறிது, சாலப் பேசினார், அதற்கு பின்பு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அவ்வளோதான்.